வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2018ல குரூப் 2 எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு குட்டி கதையோடயே ஆரம்பிக்கிறேன். ஒரு பிசிக்ஸ் வாத்தியார் கிளாஸ்ல பாடம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கார். அப்போ ஒரு டம்ளரை கையில எடுத்தாராம். இந்த கையில எடுத்துட்டு இந்த டம்ளர் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஒரு 100 கிராம் ஒரு வெயிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பசங்கள்லாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு தண்ணியை வேற ஊற்றிருக்காரு ஃபுல்லாக ஒரு பாதி வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கும்னாராம். ஒரு 150 கிராம் வெயிட் இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வெயிட்டை நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் கையில் பிடிச்சா என்ன ஆகும்னாராம். ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னு இருக்காங்க. 20 நிமிஷம் கையில் பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கையெல்லாம் வலிக்கும் சார் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் இப்படியே கையில் பிடிச்சிருக்கேன், என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நேரமாக கை வலிக்கும், அப்புறமேட்டு அந்த கையே அப்படியே மரத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லவுமே அந்த சார் சொல்லியிருக்காரு, அதாவது அந்த ஃபிசிக்ஸ் சார் சொல்லியிருக்காரு, 2 நிமிஷம் நம்ம இந்த டம்ளரில் இருக்க தண்ணியோட கையில் பிடிச்சாலே கை வலிக்குது, 2 மணி நேரம் பிடிச்சா கையே மரத்து போயிடுது. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறத, அதாவது எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஊற்றி நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் மனசு மரத்து போய் தோற்று போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக மனசில் வச்சுருக்கிறதுனால நம்மளால் ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னோ இல்லை அதை பார்த்தோ பயமோ ஏற்படுது. குரூப் 2 அப்படிங்கிறது ஒரு பெரிய மாயை மாதிரி மாயையாக அதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஐயோ அது ரொம்ப பெருசு, நம்மளால் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம். இன்னும் நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எப்படி நம்மளால் படிக்க முடியுங்கிற மாதிரி தாட்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம். அதே மாதிரியே புக்கு சிலபஸ் மாறுது, அதாவது ஒரு 4-5 வருஷம் படிச்சிருக்கவங்க பயப்பட்டா பரவாயில்ல, ஏற்கனவே புக்கு மாறி இருக்குது படிச்சிருக்கோம் திருப்பி புதுசாக படிக்கணுமே அப்படின்னு. இப்போ புதுசாக படிக்க போகிறவங்களும் பயப்படுறாங்க பாருங்க, ஐயோ சிலபஸ் மாறுது எப்படி படிக்க போகிறோமோன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டாலே நம்ம குரூப் 2 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதாவது ஒரு யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியாக இருக்கும்போதே அந்த யானையை என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டு வந்து அது சங்கிலியில் வந்து கட்டி வச்சுருவாங்க. அந்த யானை குட்டியாக இருக்கும்போதே அந்த யானை என்ன பண்ணுமா, அந்த சங்கிலியை வந்து 2 தடவை இழுத்து பார்க்குமா. இழுத்து பார்த்துட்டு அதனால் இழுக்க முடியாது இல்லையா, ஏன்னா குட்டி யானை அது பெரிய சங்கிலியில் கட்டியிருக்கிறதுனால இழுக்க முடியாது. அதனால சரி இதை நம்ம இழுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருமா அந்த யானை. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் படித்து பார்ப்போம், ஒரு மாதிரி வேகா போகிற மாதிரி தெரியும், அடுத்து வந்து படிக்கிறதே விட்டுருவோம். ஐயோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே கஷ்டம், அதில் குரூப் 2னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை படிக்கிறதவே விட்டுருவோம். அந்த யானை நினச்சா எவ்வளோ பெரிய கட்டைகளெல்லாம் தூக்குது, அந்த யானை நினச்சா ஒரே ஒரு இழுவில் வந்து அந்த மொத்த சங்கிலியுமே அறுத்து எறிய முடியும், ஏன்னா அது வளர்ந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் அறுத்து எறிய முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த சங்கிலிலேயே அப்படியே மாட்டிக்கிறோம். அதனால தான் நம்மளால் அறுத்து எரிஞ்சிட்டு நம்மளால் பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வர முடிஞ்சு படிக்க முடியறதில்ல. நிறைய பேர் ஃபெயிலாக போகிறதுக்கான காரணமும் இதாக தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம நடக்கும்போது காலில் தான் நடக்கிறோம். ஒரு படியிலேருந்து இறங்குறோம் அப்படின்னா காலில் தான் இறங்குறோம், ஓடும்போது பார்த்தா காலில் தான் ஓடுறோம். ஆனால் பிறக்கும்போது மட்டும் தலைகீழாக பிறக்கிறோம், தலை முன்னாடி வந்து பிறக்கிறோம் இல்லையா. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கோணத்தையும் வித்தியாசமான ஆங்கிள்களில், ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தியாசமான கோணங்களில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிறக்கும் போதே தலைகளாக பிறக்கிறோம். ஆனால் நம்ம யாரும் அப்படி செய்கிறது கிடையாது. எல்லாரும் எப்படி போகிறானோ அதே மாதிரி தான் போகிறோம். அவன் அந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நம்மளும் அதே விஷயத்தில் போனால் ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு வித்தியாசமான கோணங்களில் சிந்திக்க ஆரம்பித்தாதான் அது நமக்கு வித்தியாசமாகும். ஸோ நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தயவு செஞ்சு குரூப் 2வில் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயத்தை தூக்கி போட்டுருங்க. உங்களால் முடியும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த கம்பியை இழுத்து பார்க்குற மாதிரி, சங்கிலியை இழுத்து பார்க்குற மாதிரி தயவு செஞ்சு இழுத்து பாருங்கள். கண்டிப்பாக அது நம்மளால் முடியும். அது சிலபஸ் மாறுது மாறலை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க இல்லை 5 வருஷமாக படிக்கிறீங்க அப்படின்னா கூட படித்ததே தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. ஸோ அதை பார்த்து பயப்படாதீங்க. எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுருங்க. எல்லாத்தையுமே வித்தியாசமான கோணத்தில் பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த குரூப் 2 மட்டும் இல்லை, அடுத்து வர்ற அத்தனை எக்ஸாம்லையுமே நீங்கள் பாஸ் பண்ணி அதிகாரியாக மாறுறது உறுதி.
வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன் மற்றும் ஜாப் மேக்கர்ஸ் அகாடமி குடும்ப உறுப்பினர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா.